ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் அதிகப்படியான நெகட்டிவ் தாட்டை ஃபீல் பண்ணுறீங்களா? நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதே இல்லை, நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, பண்ணிக்கோங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா அதில் ஒரே ஆடியோ ஃபார்மேட்டாக ரெக்கார்ட் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது தவிர இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட தாட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத விட அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாம் தினமும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிங்க, கவனிங்க. அதாவது காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டியை பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், யார் கூட பழகுறோம், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேதர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் யார் கூட பழகுறோம் அப்படிங்கிறத கூட அதாவது தப்பானவங்க மோசமாக நெகட்டிவ் பேசுகிறாங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டுறலாம். நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். சரியா? அதில் என்ன நம்ம பேசிக்காக தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நாம் என்ன பண்ணுவோம், ஒரு காஃபி குடிப்போம், டீ காஃபி குடிப்போம், உடனே மொபைல் எடுத்து கையில் வச்சுப்போம். கண்டினியூஸாக ரீல்ஸு, ஷார்ட்ஸு, அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி மீடியாக்குள்ளேயே இருப்போம். அதை தவிர வாட்ஸ்அப்புக்குள்ளே ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அவங்க என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்து முடித்தாதான் நமக்கு தூக்கமே வரும், ஒரு நிம்மதியே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மொபைலையோ இல்லை ஒரு லேப்டாப்பையோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பரையோ எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அதை ரீட் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டஸ், ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறதுனால புதுசாக உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் ஆட் ஆக போகிறதில்ல, ஒரு நாலேஜு கேதர் பண்ணுறதில்ல. நீங்கள் சொல்லலாம், நான் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறேன், நான் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப முக்கியம்தான், அது தேவை தான். ஆனால் அது உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாமே நடக்குது. அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு மொபைலோ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மொபைலை வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய தேவையில்லாத சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தாலும் ஆனால் அது உங்களுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, முக்கியமாக சுவாரஸ்யமான நியூஸு, எவனே வெட்டிட்டான், கொத்திட்டான், எங்கேயோ இழுத்துட்டு ஓடிட்டாங்க, ஊடு இடிஞ்சிருச்சு, எரிஞ்சிருச்சு, மரம் சாஞ்சிருச்சு, இந்த மாதிரியான தேவையில்லாத சுவாரஸ்யமான நியூஸாக இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத இருக்கும். நாம் என்ன சொல்லியிருக்கோம், லா ஆஃப் அட்ராக்ஷனோட டெக்னிக்கு, நாம் காலையில் எந்திரிச்ச உடனே எதை பார்க்குறோம், எதை பேசுகிறோம், எதை யோசிக்கிறோம், அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பரில் தேவையில்லாத விஷயங்களை படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. மேக்ஸிமம் இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது நான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம அதாவது நல்ல மாதிரி யோசிக்கிறோமா, மோசமாக யோசிக்கிறோமா, நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நெகட்டிவாக யோசிக்கிறாங்க, பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபெயில் தான் ஆகும். சரியா? அவங்களுக்கு நடக்காது. இந்த மாதிரி தான் நம்ம ரெகுலராக எதை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃபுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்த யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்த செய்யாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போது நம்ம சேனலில் நிறைய இதை பற்றி பேசுகிறோம். இதெல்லாம் ஒரு வேல்யூ இல்லாத கண்டென்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. இந்த உலகத்தில் சக்ஸஸ் ஆனவங்க இல்லை இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கவங்க அப்படி எல்லாருமே இந்த எண்ணம், தாட்டு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ், நெகட்டிவ், காலையில் எழுந்திரிச்சு நான் படிக்கிறது, தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டு யோசிச்சுட்டு அதாவது அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை யோசிச்சுட்டு படுக்கிறது, இதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு வரி, அதாவது ஒரு தலைப்பு கீழேயோ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு தெரியாமல் இருந்தாலுமே அதை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன்.
நிறைய பேர் கிரிக்கெட்டில் இருக்கட்டும், படத்துலையா இருக்கட்டும், ஃபுட்பால் வீரராக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு தாட்டை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் காலையில் என்ன செய்கிறீங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு மொபைல், மீடியா எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு ஒரு 1/2 hour உங்களுக்காக ஒதுக்கிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கிட்டு நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன வேணும் லைஃப்பில் அப்படிங்கிறத நினச்சிட்டு தூங்குங்க. நீங்கள் கிடைச்சா மாதிரி நினச்சாலும் சரி, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தூங்கினாலும் சரி, இல்லை எனக்கு கிடைச்சிருச்சு நான் அது கூட தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நினச்சிட்டு தூங்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயமும் நடக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டவுட் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் அதெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம். முக்கியமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டேரெக்டாக நீங்கள் கால் பண்ண வேணாம். ஸோ சம்டைம் கால் எடுக்காது, அதாவது ஒர்க் ஆகாது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்புறமா நம்ம மெசேஜில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.